நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, கடன் இரண்டு வடிவங்களில் வாங்கப்படுகிறது. ஒன்று, அதை அடைத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வாங்கப்படுகிறது. அப்படி யார் அடைத்து விட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் வாங்கி அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி போராடுகிறாரோ, ஆனால் அடைப்பதற்குள் மரணமாகி விட்டார் என்று சொன்னால் அந்த கடனுடைய பொறுப்பு என்னுடையது. யார் திரும்ப கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமும் இல்லாமல் வாங்கி விடுகிறாரோ அவர் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மைகளை கொண்டுதான் அதை ஈடு செய்ய வேண்டும். அந்த நாளில் தீனாரும் திர்ஹமும் எந்த பலனும் அளிக்காது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் திரும்ப கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாமல் கடன் வாங்கி அதை ஒன்று கொடுக்காமலேயே மரணித்து விட்டார் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது திருடராகவே சந்திப்பார். எவ்வளவு பெரிய அவமானமான வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்.